بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் ஸஹீஹுல் புகாரி என்கிற ஹதீஸ் நூலின் நேரடி தமிழாக்கத்தையும் தேவைப்படும் விளக்கங்களையும் பார்த்து வருகிறோம். இதுவரை 87 ஹதீஸ்களை பார்த்து முடிச்சிட்டோம். இன்றைக்கு 88வது ஹதீஸ். 88வது ஹதீஸ் என்ன சொல்றோம்னா, ஹத்தஸனா முஹம்மது இப்னு முகாத்திலின், முஹம்மது முகாத்தில் நமக்கு அறிவித்தார். அபுல் ஹசன், அபுல் ஹசன் என்ற, இது அதுபயான், அதாவது முகமது முகாத்தில் அவருடைய இயற்கையான பேரு. அவருக்கு செல்ல பேர் என்னன்னு கேட்டா அபுல் ஹசன். ஹசன் அவருக்கு ஒரு மகன் இருந்தா அபுல் ஹசன் சொல்லிடுவாங்க, ஹசனின் தந்தைன்னு. அப்ப முகமது முகாத்திலின் அபுல் ஹசன், அபுல் ஹசன் என்ற முகமது முகாத்தில் நமக்கு அறிவித்தார். அவர் சொன்னாரு, அஹ்பரனா அப்துல்லாஹி, எங்களுக்கு அப்துல்லா அறிவித்தார். அவர் சொன்னாரு, அஹ்பரனா உமர் இப்னு சயீத் இப்னு அபி ஹுசைன், உமர் இப்னு சயீத் என்பவர் நமக்கு அறிவித்தார் என்று அவர் சொன்னார். உமர் சொல்கிறாரு, ஹத்தஸனி அப்துல்லா இப்னு அபி முலைக்கா, அப்துல்லா இப்னு அபி முலைக்கா எனக்கு அறிவித்தார். யார் வழி அறிவித்தார்னா, அன் உக்பா பின் அல் ஹாரிஸ், உக்பா பின் ஹாரிஸ் வழியாக அறிவித்தார். அப்ப அறிவிக்கிற கடைசியாக உக்பா, இவர் சஹாபி. அப்ப உக்பா பின் ஹாரிஸ் வழியாக அப்துல்லாவை அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறார்னா, அன்னஹு உக்பா என்பவர், அவர் உக்பா, உக்பா என்பவர் தஸவ்வஜ திருமணம் செய்தார், இப்னதன் லி அபி இஹாப், அபு இஹாபுடைய ஒரு மகளை திருமணம் செய்தார். இந்த அபு இஹாப் யாருன்னு கேட்டா இப்னு உஸைஸின், இப்னு உஸைஸுடைய மகனாகிய அபு இஹாப் என்பவருக்குரிய ஒரு மகளை இவர் திருமணம் செய்தார். யார்? உக்பா. அன்னஹு, அன்னஹுனா ஹூ யாரை குறிக்கும்? உக்பாவை குறிக்கும். உக்பா என்பவர் தஸவ்வஜ, தஸவ்வஜ என்றாலும் நக்கஹ என்றாலும் கல்யாணம் பண்ணினான் அர்த்தம். தஸவ்வஜ கல்யாணம் பண்ணினான், நக்கஹ கல்யாணம் பண்ணினான். அப்ப அன்னஹு தஸவ்வஜ, அவர் கல்யாணம் பண்ணினார், இப்னதன் ஒரு மகளை. யாருடைய மகள்னா, லி அபி இஹாப் இப்னு உஸைஸ், அபு இஹாப் இப்னு உஸைஸ் என்பவருடைய ஒரு மகளை அவர் கல்யாணம் பண்ணினார். கல்யாணம் பண்ண உடனே ஃபஅத்ததுஹு, அவரிடத்துல வந்தார். உக்பாவிடத்துல வந்தார். இம்ராத்துன், ஒரு பெண் வர்றாங்க, அவர்கிட்ட வந்தார். ஃபகாலத்து, அந்த வந்த பெண் சொன்னார், இன்னி கத் அர்லஅத்து உக்பா, நான் உக்பாவுக்கும் பாலூட்டி இருக்கிறேன். வல்லத்தி தஸவ்வஜ, யாரை இவர் கல்யாணம் பண்ணி இருக்கிறாரோ அவருக்கும் நான் பாலூட்டி இருக்கிறேன். வல்லத்தி தஸவ்வஜ, ஹான்னு ஒன்று இருக்கு நல்லத்திக்கு பின்னாடி, அது இல்லாட்டா நம்ம வச்சுக்க வேண்டியதான். வல்லத்தி தஸவ்வஜ, யாரை இவர் கல்யாணம் பண்ணி இருக்கிறாரோ அந்த பெண்ணுக்கும் நான் பால் ஊட்டி இருக்கிறேன், உக்பாவுக்கும் பால் ஊட்டி இருக்கிறேன் அப்படிங்கிறார். உக்பா கல்யாணம் பண்றாரு. இதை கேள்விப்பட்டு ஒரு அம்மா வர்றாங்க. என்ன செய்யறாங்கன்னா, உக்பா உனக்கும் நான் பால் ஊட்டி இருக்கிறேன், சின்ன பிள்ளையா இருக்கும்போது உன் மனைவிக்கு நம்ம ஒரே கட்டமா இருக்காது. அவர் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பால் ஊட்டி இருப்பாங்க, இன்னொரு 4 வருஷம் 5 வருஷத்துக்குள்ள இந்த பிள்ளைக்கு பால் ஊட்டி இருப்பாங்க. ஏதோ ஒரு காலகட்ட வித்தியாசங்கள் இருக்கலாம். ஆனா சிறுவராக இருக்கும்போது பால் ஊட்டினாதான் பால் ஊட்டுற சட்டம் வரும். அப்ப கது அருவாத்து உக்பாவுக்கும் நான் பால் ஊட்டி இருக்கிறேன். வல்லத்தி தஸவ்வஜஹா, அவர் உக்பா யாரை கல்யாணம் பண்ணி இருக்கிறாரோ அந்த பெண்ணுக்கும் நான் பால் ஊட்டி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, நீங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். அதுதான் சொல்றாரு. அந்த அம்மா என்ன செய்யறாங்க, இந்த உனக்கும் நான் பால் ஊட்டி இருக்கிறேன், இந்த பிள்ளைக்கு நான் பால் ஊட்டி இருக்கிறேன், நீங்க ஒரு தாயிட்ட பால் குடிச்ச காரணத்தினால நீங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி ஆயிட்டீங்க
ஒரு அர்த்தம் உள்ள அடங்கி இருக்குது. இதை வந்து சொல்றாங்கன்னு சும்மா தமிழாக சொல்லுவாங்க, அதில் ஒரு சட்டம் இருக்க போய் தான் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் உக்குபாவுக்கும் எல்லாத்தையும் கதவத அவர் கல்யாணம் பண்ணிய பெண்ணுக்கும் நான் பால் ஊட்டினேன்னு அவர் சொல்றாரா? அப்படின்னா என்னத்த கல்யாணம் ரத்து பண்ணுங்க செல்லாதங்கிறார். இப்போ காவலகா உக்குபா. அப்போது உக்குபா அந்த பிறடத்தில் சொன்னார், மாலமும் அன்னைக்கு அல்லாத்தினி, நீ எனக்கு பால் ஊட்டினாய் என்பதை நான் இதுவரைக்கும் அறிந்திருக்கவில்லை. எனக்கு பால் ஊட்டினா சில சொல்லி தந்திருப்பாங்க, எனக்கு அறிந்திருப்பேன் இந்த பெண் உனக்கு பால் ஊட்டினாங்கன்னு பெற்றோர்கள் சொல்லி வளர்ப்பாங்கல்ல. நான் அறியவில்லை. அன்னைக்கு அல்லாத்தினி, நீ எனக்கு பால் ஊட்டினாய் என்பதை நான் அறிந்திருக்கவில்லை. ஒரு அகபத்தினி, இதை எனக்கு சொல்லவும் இல்லை, நீ முன்னாலே சொல்லவில்லை. கடந்த பல காலம் நான் தெரிஞ்சவங்க இருப்பாங்க, அடிக்கடி பார்த்துட்டு இருக்கிறாங்க இருந்திருப்பாங்க. எத்தனை பேரை நான் உன்னை பார்த்துருக்க இப்ப சொன்னிய அதை பத்தி எனக்கு நீ எனக்கு அந்த பெண்ணுக்கு பால் ஊட்டினா தனியில் இருக்கேன், எனக்கு நீ பால் ஊட்டினா எனக்கு தெரியாத. அவன் என்ன சொல்றாரு, மாலும் அன்னைக்கு அல்லாத்தினி, நீ எனக்கு பால் ஊட்டினாய் என்பது நான் அறியவில்லை. ஒரு அகபர்த்தினி, நீ எனக்கு நீ வந்து அறிவிக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. சொன்னாலும் அவர் மனசு கேட்கல. என்ன கேட்கலன்னா, நம்ம வந்து இந்த பொம்பளை உண்மையா இருந்தா அப்ப நம்ம கல்யாணம் பண்ண மனைவி வந்து சகோதரி ஆயிடுவாங்கள, சகோதரியோட எப்படி வாழ்க்கை நடத்துறது அப்படின்னு அவருக்கு ஒரு மனசுல ஒரு குழப்பம் ஏற்படுது. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனத்தி, மதீனாவில் இருந்த ரசூலுல்லாஹை நோக்கி ஒரு பயணப்பட்டார். இவர் எங்க இருந்தார்? மக்காவில் இருக்கிறார். இவர் வந்து மக்கா வெற்றியின் போது இஸ்லாத்தை தழுவிய சஹாபில வரார். உக்குபா என்பவர் வந்து மக்காவை ரசூலா ஜெயித்தாங்கல்ல, அந்த வருஷம் தான் இஸ்லாத்துக்கு வர்றார். வந்துட்டு ஹிஜ்ரத்லாம் பண்ணுவார். அந்த மக்கா வெற்றியின் போது வந்து ஹிஜ்ரத் பண்ணிருக்க மாட்டாங்கல்ல, அப்ப அங்கே அந்த ஊர்ல தான் இருக்கிறார். மக்காவில் தான் இருந்தாரு. மக்காவில் இருந்துதான் இஸ்லாத்தை தழுவுறாரு. மக்கா வெற்றியின் போது இஸ்லாத்தை தழுவின காரணத்தினால அவர் அங்க தங்கி இருந்ததே மக்காவில் தான். அவர் மக்காவில் இருக்கும்போது தான் வந்து நம்ம அந்த அம்மா மக்காவில் இருக்காங்க. அதான் இந்த மனிதன் மக்காவில் இருக்காரு, இவர் கட்டின கொண்டாட்டி மக்காவை சேர்ந்ததுதான். பால் ஊற்றுனா சொல்லக்கூடிய பெண்ணும் மக்காவை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க. அதனால ரக்கிபன்னா வாகனத்தில் ஏறி புறப்படுவது. அவர் புறப்பட்டு சென்றார். இல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனத்தி, மதீனாவில் இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கி பிரயாணப்பட்டு போனார். ரசூலுல்லாஹ் அவர்கள் கேட்டார். என்ன கேட்டார்னா விளக்கமா நமக்கு இளைஞர் என்ன கேட்டிருப்பாரு, எதை கேட்டிருப்பாரு? இந்த மாதிரி நாங்கள் அண்ணன் தரிசி ஆகுமா, எனக்கு கல்யாணம் செல்லுமா, இந்த பொம்பளை சொல்றவங்க ஏற்றுக்க முடியுமா, எனக்கு இது முன்னாடி சொல்லவே இல்லையே, இதெல்லாம் கேட்டிருப்பாரு. அப்ப மதீனாவுக்கு போய் நபி இடத்துல கேட்டார்னா இது குறித்த மார்க்க விளக்கத்தை கேட்டார்னு வச்சுக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கைஃப, எப்படி நீங்க வாழ முடியும்? கைஃப தத்தஸவ்வுஜு, நீ எப்படி கல்யாணம் பண்ணுவ? கைஃப தன்கிஹு, நீ எப்படி திருமணம் செய்வாய்? கைஃப மட்டும்தான் இருக்குது, அது எப்படின்னு மட்டும் அவர் கேட்க முடியும். எப்படி கைஃப என்றால் எப்படின்னு மட்டும்தான் அர்த்தம். எப்படி நீ கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு அதுதான் அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. கைஃப கீழ சொல்லப்பட்ட நிலையில் என்ன சொல்லப்பட்டுருச்சு? நான் தான் உங்க 2 பேருக்கும் பால் ஊட்டி இருக்கிறேன் என்று சொல்லப்பட்ட நிலையில். எப்படிப்பா? ரொம்ப ஷார்ட்டாக சொல்ல பேசுறாங்க. அப்படி சொல்லப்படும் போது எப்படி, என்ன சொல்லப்படும் போது இதெல்லாம் வச்சுக்கணும். நான் தான் உனக்கு பால் ஊட்டி இருக்கிறேன், உன் மனைவிக்கு பால் ஊட்டி இருக்கிறேன் என்று சொல்லப்பட்ட நிலையில் நீ எப்படி கல்யாணம் பண்றது? அது கூடாதே கூடாது, அதான் அர்த்தம். கைஃப, எப்படி நீ திருமணம் செய்யலாம்? கீழ சொல்லப்பட்ட நிலையில், உனக்கு பால் ஊட்டியதாக அந்த அம்மா சொல்லிவிட்ட நிலையில நீ எப்படி கல்யாணம் பண்றது? இதை சொன்ன உடனே அதுக்கு அர்த்தத்தை விளங்கிட்டார் அவர். அப்ப ரசூலுல்லாஹ் நம்ம வந்து கல்யாணத்தை வந்து செல்லாதுங்கிறாங்க, இது அண்ணன் தங்கச்சி வரும்னு ரசூலுல்லாஹ் ஒத்துக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு மனைவியை பிரிந்து விட்டார். அவள்னா மனைவியை பிரிந்து விட்டார். உக்குபா வந்து மனைவிட்ட சொல்லி பிரிஞ்சுட்டார். இல்லாமா நமக்கு உனக்கு நீ தங்கச்சி ஆயிட்ட, நான் உன்னை கல்யாணம் பண்ணக்கூடாது, நீ வேற கல்யாணம் பண்ணிக்க, நான் வேற கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு புரிஞ்சிட்டார். உனக்கு
அந்த பெண் திருமணம் செய்து கொண்டார் ஜௌஜன் கைரஹு, வேறொரு கணவரை. அந்த பெண் நினைத்தார் நீ பிரிஞ்சிக்கன்னு சொன்ன உடனே அவர் வேற ஒரு பெண்ணை வேற ஒரு கணவரை அந்த பெண் கல்யாணம் பண்ணிட்டார்னு ஒரு இதுல என்ன விஷயம்னு கேட்டா, இந்த ஹதீஸுடைய தலைப்பு என்ன? போன தொடர்ந்து சொல்லியிருக்கிறோம். இந்த ஹதீஸுடைய பாடத்துறை தலைப்பு என்னன்னு கேட்டா, கல்வியை கற்பதற்காக பயணப்பட்டு போகுதல் அப்படிங்கிற பாடத்துல தான் இது கொண்டு வர்றாரு. அது சம்பந்தமா ஒரு ஹதீஸை முறை பார்த்துட்டு அடுத்த ஹதீஸ். அப்ப இவர் ஒரு விஷயத்தை அறிஞ்சிக்கிறதுக்காக வேண்டி மக்கா எங்க இருக்கு, மதினா எங்க இருக்குது, ஒரே ஒரு மசாயில் செய்யணும். இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி 300 மைல் புறப்பட்டு என்ன செய்யறாரு, மதீனாவுக்கு வந்து இந்த மாதிரி நான் கல்யாணம் பண்ண செல்லுமா, எனது திருமணம் செல்லுமா என்பதை அறிந்து கொள்வதற்காக வேண்டி பெரிய ஒரு பயணத்தை மேற்கொண்டு என்ன செய்யறாரு, வந்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அப்ப இதுதான் பாடத்துடைய தலைப்பு தான். இருந்தாலும் இதுல சில விஷயங்கள் வந்து நம்ம அறிந்து கொள்ற விஷயங்கள் இருக்கு. இது எவ்வளவுதான் விஷயம். அந்த பாட தலைப்புக்குள்ளத கிளீனா கொண்டு வந்துட்டார், புகாரி கொண்டு வந்திருக்கிறாரு. பாடத்துல என்ன தலைப்பு சொன்னாரோ, அதாவது மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக பயணப்பட்டு போகுதல் அப்படின்னு போட்டிருக்காரு. இந்த ஒரு மனிதர் வந்து உக்குபா என்பவர் பயணப்பட்டு வந்து மார்க்கத்தை அறிஞ்சிருக்கிறார் என்ற அளவுக்கு சரி. அதே நேரத்தில் வந்து இந்த இடத்தில் ஒரு சில சட்டங்கள் தெரிய வேண்டிய ஒரு விஷயம் இதுல இருக்குது. என்ன இருக்குன்னு கேட்டா, எந்த ஒரு விஷயத்துக்கும் சாட்சிகள் கொண்டுதான் நிரூபிக்கணும். சாட்சிகளை பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு சாட்சி தான் இது இருக்குது. பால் ஊட்டியதுங்கிறது இந்த பெண்ணு தான் இருக்குது. அப்ப அந்த இதுல தெரிந்து கொள்ள வேண்டிய சில சட்டங்கள் இருக்கிறது. அதாவது இதுல வந்து பால் கொடுத்தேன்னு ஒரு அம்மா தானே சொல்றாங்க. ஒரு அம்மா சொல்வதே ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கிட்டாங்கல்ல, அதை சொல்லிட்டாங்கல்ல என்ன அப்படிங்கிறாங்க. அப்ப இதை வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை நிரூபிக்கிறது ஒரே ஒரு சாட்சி போதுமான்னு கேட்டீங்கன்னா, சாட்சியத்தை பொறுத்த வரைக்கும் பல வகை இஸ்லாத்தில் இருக்கிறது. ஒரு வகை என்னன்னு கேட்டா, ஒரு விபச்சாரம் சம்பந்தமாக ஒருவருக்கு எதிராக ஒருத்தர் வந்து குற்றம் சுமத்தினார்னு சொன்னா அதுக்கு வந்து சாட்சி எண்ணிக்கை 4 இருக்கணும். 4 சாட்சியை கொண்டு வந்தா தான் ஏற்றுக்கணும். 3 கொண்டு வந்தாங்கன்னா 3 பொய்யர்கள் சொல்லணும்னு மார்க்கம் சொல்லுது. அதாவது 24வது சூறாவுல 4வது வசனத்துல உள்ளதீன எருமூனல் மோசனாத்தி, கற்பொழுக்கம் உள்ள பெண்கள் மீது யார் வந்து பழி சுமத்துகிறார்களோ, சும்மலம் தூபி அர்பாத்தி சுகதா, பிறகு 4 சாட்சிகளை கொண்டு வராமல் இருக்கிறார்களோ, வஜ்ரதீஹும் சமானின ஜல்தா, அவங்களை வந்து 80 சவுக்கடி கொடுங்கள், ஒரு தக்பருள்ளவும் ஷஹாதத்தன் அபதா, அவங்களுடைய சாட்சியத்தை ஒருபோதும் ஏற்றுக்கிறாதீங்க, உலாய்க்கு உமல் ஃபாசிக்கும், அவங்க பாவிகள் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டலாம். அதே மாதிரி லவ்லா ஜாது அலைஹி அர்பாத்தி சுகதா, ஆயிஷானா என் மீது பழி சுமத்துறாங்க இல்ல, அதை பத்தி பேசும்போது லவ்லா ஜாது அலைஹி அர்பாத்தி சுகதா, 4 சாட்சிகளை கொண்டு வந்திருக்க வேண்டாமா, இதிலும் ஏற்று சுகதாய் 4 சாட்சிகளை கொண்டு வரவில்லை என்று சொன்னால் உமுல் காரிபூன், அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பொய்யர்கள். 24:13 அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இது என்ன வந்து கேட்டா, விபச்சாரம் ஒரு குற்றச்சாட்டு சார்ஜ் ஷீட் பண்ணுவதற்கு தான் 4 சாட்சி தேவை. 4 சாட்சி கம்மியா வந்து அவங்களுக்கு 80 கசேரி கொடுக்கணும். இது ஒரு விஷயம். அது போக வந்து கொடுக்கல் வாங்கல் விஷயம் இருக்குது, அதுக்கு சாட்சி 2. அது விபச்சாரத்திற்கு 4, என்கிட்ட வாங்கிட்டு ஏமாத்திட்டாரு, கொடுத்த கடனை தரல, நான் திருப்பி ஒப்படைச்சேன் இல்லைங்கிறாருன்னு இப்படி விஷயங்களை சொல்றீங்க. அல்லது கல்யாண காட்சிக்கு சாட்சி போடுறீங்கல்ல, 2 வருடம் முன்னாடி தான் அந்த கல்யாணம் நடந்துச்சு அப்படிங்கிற நடந்த நிகழ்வுகளுக்கு சிவில் மேட்டர்களுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு எத்தனை சாட்சி வேணும்னா 2 சாட்சி வேணும். அப்ப அதெல்லாம் சொல்லி காட்டுறாங்க. உங்களுடைய ஆண்கள்ல 2 பேரை சாட்சி ஆக்கி கொடுங்கள். கடன் கொடுக்கிறத பத்தி பேசும்போது உள்ள வசனம், இல்லம் கூடாது 2 ஆண்கள் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அமராத்தானே, ஒரு ஆண் 2 பெண் இருக்கட்டும் அப்படின்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். இது பக்ராவுல வந்து 282வது 2ல வந்து 282 இருக்கிறது.
அப்ப இந்த பொருட்கள் வாங்கல் விஷயமா உள்ளதுதான் எத்தனை சாட்சி வேணும்? 2 கொண்டு வந்தா தான் நம்ம ஏத்துக்கிறோம். 1 சாட்சி வந்தா இல்லப்பா நீ சொல்ற ஏற்றுக்க முடியாது, ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லி அவருக்கு பாதகமா தீர்ப்பளிச்சிடும். அப்ப விபச்சாரத்துக்கு சாட்சி 4, கொடுக்கல் வாங்கலுக்குரிய சாட்சி 2. இது அல்லாம மார்க்க சட்டத்தோட தொடர்புடைய விஷயத்திற்கு யாருடைய இந்த மனிதனையும் பாதிக்கிற ஒரு விஷயம் கிடையாது, மார்க்க விஷயம் அப்படிங்கிற விஷயமாக இருக்கும் என்று சொன்னால் அதுக்கு ஒரு சாட்சியே போதும். அதனால ஒரு அறிவிப்பாளர் அறிவிக்க நம்ம ஏற்றுட்டு இருக்கணும். ஒரு சாட்சியை போதுங்கிறது என்ன ஆதாரம்னா இந்த ஹதீஸ் தான் ஆதாரம். ஒரு சாட்சி தான் சொல்றாங்க, ஏற்றுக்கிட்ட சொல்ல ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா? மார்க்க சம்பந்தமான ஒரு விஷயத்தை முடிவு செய்வதற்கு ஒரு சாட்சியை நம்பகமானவராக இருந்தாரே ஆனால் அதுவே போதுமானது அப்படிங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் ஆதாரம். இந்த ஹதீஸ் உக்குபாவுடைய ஹதீஸ் ஆதாரம் என்ன கேட்டா, பால் கொடுத்தார்கள்ங்கிற ஒரு விஷயம் மார்க்க சட்டம். அது பால் கொடுத்தால் தாய் பிள்ளை உறவு ஏற்படுமா அப்படிங்கிற சட்டத்துக்கு எத்தனை சாட்சி வேணும்னு கொடுத்த பொம்பளை சொன்னா முடிஞ்சு வச்சுக்காது, அதுக்கு என்ன சாட்சி அப்படின்னு அந்த பெண்ணு சொன்னார்கள். ஆனால் அதோட முடிஞ்சு விட்டது, ஒன்னு இருந்தாலும் போதும் இருக்கிறது. இதே மாதிரி இப்ப பிறை பார்க்கிற விஷயம் இருக்கு. பிறை பார்க்கறது நிறைய வாழ்க்கை ஒண்ணுமே கிடைக்கல, ஒரே ஒரு ஆள் பார்த்துட்டாரு. ஒரு ஆள் பார்த்தா ஏற்றுக்கணும், ஏற்றுக்கலாம். பிறை பார்ப்பதற்கு 2 சாட்சி தேவையில்லை, 2 சாட்சி இருக்கிறாம ஹதீஸ் வருது. ஒரு சாட்சி போதுங்கிறது ஹதீஸ் வருது. அப்ப 2 இருந்தா பெற்று, 2 இல்லாட்டாலும் ஒரு சாட்சி சொன்னாலும் மனுஷனை ஏற்றுக்கணும். அதுக்கு என்ன ஆதாரம் கேட்டா, தாரமில் வரக்கூடிய ஹதீஸ் நிறைய நூல்ல வருது. இவங்க அறிவிக்கிறாங்க. என்ன அறிவிக்கிறாங்கன்னு கேட்டா, தரா அன்னாசு ஹிலால, மக்கள் பிறையை தேடினார்கள். ராண்டா பார்த்தான், தரானா பார்க்க முயற்சித்தார்கள், தேடினார்கள். தரா அன்னாசு ஹிலால, மக்கள் பிறையை தேடினார்கள். அஹ்பர்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னி ரஅய்து, ரசூலுல்லாஹ்விடத்தில் நான் பிறையை பார்த்தேன் என்று சொன்னேன். ஒரு ஆள் சொல்றாரு, பிறையை பார்த்தேங்கிறான். ஃபஸாம, உடனே ரசூலுல்லாஹ் நோன்பு என்று முடிவெடுத்தார்கள். அமரன் நாசபிசியாமி, மக்களுக்கும் நோன்பு வைக்குமாறு கட்டளையிட்டார்கள். அப்ப பிறை பார்த்ததால் ஒருத்தர் தான் சொல்லுகிறாரு, 1 போதும் ரசூலுல்லாஹ் முடிவெடுத்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நான் மார்க்க விஷயத்துல ஒரு ஆள் அறிக்கை அதிசயமா ஏத்துக்கிறோம், அதெல்லாம் ஏத்துக்கிறோம். முரண்பாடு வரலன்னு சொன்னா ஒருத்தர் சொன்னா போதும். ஒரு மார்க்க சட்டம் இது எனக்கு என்னுடைய உன்னுடைய சொத்து சம்பந்தப்பட்டது இல்ல, துன்யா சம்பந்தப்பட்டது கிளைம் பண்ற விஷயம் வரும். அப்படிங்கும்போது யாராவது ஒருத்தவங்க கேட்டு நம்ம தீர்ப்பளிச்சிடக்கூடாது, கொஞ்சம் உறுதியானதா இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த விபச்சார குற்றச்சாட்டுக்கு ஒருத்தர் தண்டிக்கிற விஷயம், மற்ற விஷயங்கள் உரிமையை பெற்றுக் கொள்கிற விஷயம், அது மனிதர்களை பாதிக்கிற ஒரு விஷயம் வரும்போது மாத்திரம் சாட்சிகளை 4, 2 இஸ்லாம் வச்சிருக்கிறது. ஆனா இதுக்கு என்ன வைக்கிறேன் கேட்டா, 1 பொரும்பு பிறக்காதான். இந்த மாதிரி ஒரு மசாலா விஷயத்துக்கெல்லாம் 1 தான் போதும். இதை விட இது ஒரு விஷயமாச்சா, இந்த ஹதீஸ் முடிந்து விட்டது. அடுத்து 89வது ஹதீஸ் நம்ம போறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு பாடம் போட்டிருக்கிறாரு. பாடம் என்ன? பாபு தனாவுபி ஃபில் இல்மி. தனாவுபுன்னு சொன்னா முறை வைத்து படித்தல். முறை வைத்து படித்தல்னு சொன்னா, அதாவது 2 பேர் இருக்கிறாங்க, 2 பேர் என்ன சொன்னா கல்வி கற்க போகணும். 2 பேரும் படிக்க போனாங்கன்னு சொன்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அப்ப 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணிக்கிட்டு, ஒரு நாளைக்கு நீ போய் படிச்சுட்டு வா, நான் போய் சம்பாதிக்க போறேன், அடுத்த நாள் நான் போய் படிக்க போறேன், நீ சம்பாதிக்க போ, நம்ம சம்பாதிக்கிறது 2 பேரும் பிரிச்சுக்கிடுவோம். நீ சம்பாதிக்கிறவனே ஆளுக்கு போய் எடுத்துக்கிடுவோம், நான் சம்பாதிக்கணும் ஆளுக்கு முறை வைத்து படித்தல் அர்த்தம். இதான் முறை வைத்து படித்தல். பாபு தனாவுபி ஃபில் இல்மி, கல்வி கற்பதில் முறை வைத்து படித்தல். முறை வைத்தல் அர்த்தம் ஆல்டர்னேட்டிவா 2 பேரா செஞ்சுக்கிறது. அந்த விஷயத்துக்கு பேர் தனாவுபுங்கிறது. அப்ப கல்வி கற்பதற்காக வேண்டிய 3 நேரத்தை ஒதுக்காம 2 பேர் என்ன செய்யுது, பங்கு போட்டுக்கிறது. அது 10 மாணவர்கள் இருக்காங்களா, இருந்தாப்பா 5 பேர் இன்னைக்கு படிச்சுப்பாங்க, நீங்க 5 பேர் வேலை வைப்பாங்க, அடுத்த நாளைக்கு அந்த 5 பேர் வேலை பார்க்கணும், இந்த 5 பேர் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வது, முழு நேரத்தை ஒதுக்காம ஷேர் பண்ணிக்கிறது. கல்வியை கற்றுக்கொள்வது என்ன செய்வது, பங்கிட்டுக் கொள்வது. முறை வைத்து படிக்கிறதுனா பங்கிட்டு கொண்டு வச்சுக்கலாம். அப்ப அதுக்கு ஒரு பாடம் கொண்டு வந்துட்டு ஹதீஸை கொண்டு வர என்ன சொல்றாருன்னா, 89வது ஹதீஸ். 89வது ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டா, ஹத்தஸனா அபு யமான்
நமக்கு அபுல் யமான் என்பவர் அறிவித்தார். அக்பரனா ஷுவைபுன், அவர் சொல்றாரு ஷுவைபு நமக்கு அறிவித்தாருங்கிறாரு. யாருடைய அறிவிக்கிறார்? அது ஜுஹ்ரி, ஜுஹ்ரி என்பார் வழியாக அவர் அறிவிக்கிறாரு அப்படின்னு இந்த ஹதீஸ் ஆரம்பிக்கிறாரா. இப்படி போட்டுட்டு இந்த ஹதீஸ்ல ஹேன் ஒன்று போட்டுருக்கோம். இப்படி ஏற்கனவே இதை பத்தி சொல்லியும் இருக்கிறோம். இந்த ஹேங்கிறத என்ன செய்ய புகாரி போட்டார்னு சொன்னா இன்னொரு அறிவிப்பாளர் வரிசை இருக்குது இதே விஷயத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது ஹேயை போட்டுட்டு அந்த சொல்லுவார். ஹேங்கிறது தஹ்வீல், தஹ்வீல் என்பதனுடைய சொல்லுடைய ஒரு சுருக்கம் ஹேங்கிறது. தஹ்வீல்னா டைவர்ட், அதாவது இன்னொரு வேற ரூட் டிராபிக்ல போறோம்ல, டைவர்ஷன் பண்ணி இந்த ரூட் அந்த ரூட்டை மாற்றி போகுது. அந்த மாதிரி மதுரைக்கு போறோம், இப்படி ஒரு ரூட் இருக்கு, இந்த ரூட் இருக்குது, இந்த இப்படி ஒரு ரூட் இருக்குன்னு சொல்லுங்க. இதுக்கு பேரு தகவல்வாங்க. தகவல்னு சொன்னா அதாவது டேக் டைவர்ஷன் போட்டிருப்பாங்கல்ல, டைவர்ஷன் பண்ணி எடுத்துக்கிறது, இப்படியும் போ இப்படியும் போ, அப்படி உள்ளதுக்கு பேர் தான் அந்த தகவல்வாங்க. இங்க என்ன செய்யறாருன்னு கேட்டா புகாரி இந்த பின்வரக்கூடிய ஹதீஸுக்கு ரெண்டு ரூட்ல அவர் கிடைக்கிறது. அந்த ரெண்டு ரூட்டையும் ரெண்டு ஹதீஸ் ஆக்காம ஒரு ஹதீஸ்லயே போட்டு என்ன செய்யறாரு, இணைத்து அதை கொண்டு வந்திருக்காரு. அதுக்கு அந்த ஹேர் போட்டு பிரிக்கிறார். எப்படி பிரிக்கிறாரு? ஹத்தனா அபு நோமான் இவருக்கு அறிவிச்சுட்டாரா? சரி. அபு நோமானுக்கு யார் அறிவித்தார்னா ஷுவைப் அறிவித்தார். சரி. ஷுவைபுக்கு யார் அறிவித்தார்னா ஜுஹ்ரி அறிவித்தார். அதோட நிப்பாட்டிக்கிறங்க. மறுபடி கால் அபு அப்துல்லா, அபு அப்துல்லா யாரு? புகாரி. புகாரி சொல்லுறேன், நான் சொல்றேன் இந்த வார்த்தையை போடுறேன். கால அபு அப்துல்லானா அபு அப்துல்லா சொல்லுறேன். அபு அப்துல்லாங்கிறது அவருடைய மகனுக்கு அப்துல்லான்னு அவருக்கு அப்துல்லான்னு ஒரு மகன் இருந்ததுனால அவர் தனக்கு வச்சிருக்க சரியா பேர் அபு அப்துல்லா. அவருடைய சொந்த பேர் முகமது இஸ்மாயில். ஆனால் அவர் என்ன பேர்ல வச்சுட்டாரு? அபு அப்துல்லான்னு தான் தன்னை பத்தி அவர் சொல்லுவார். நூல் பூராவே என்ன செய்வாரு? அபு அப்துல்லாங்கிற பேரை தான் சொல்லுவார். கால அபு அப்துல்லா, அபு அப்துல்லா வகைய புகாரி சொல்லுறேன். என்ன சொல்லுறேன் கேட்டா ஓ கால இபுன் வஹப், இபுன் வஹப் இப்போ வேற விட்டு முதல்ல அபுல் யமான், இந்த அபுல் யமான் இருக்கார்ல, இவர் தான் புகாரிக்கு சொல்றாரு இந்த முதல்ல உள்ளதுல. இப்போ உள்ள என்ன சொல்றாருன்னா கால இபுன் வஹப், இபுன் வஹப் சொன்னாரு, அவரு உஸ்தாது. அக்பர்னா யூனுஸ், நமக்கு யூனுஸ் அறிவித்தாரு. அனிபுன் ஷிஹாபின், இப்னு ஷிஹாப் வழியாக அறிவித்தாரு. அப்ப இப்னு ஷிஹாப் வழியாக ரெண்டு ரூட்ல இருக்கிற இப்னு ஷிஹாப்ங்கிறது ஜுஹ்ரி வராட்டான். இந்த ஜுஹ்ரி என்பவரும் இப்னு ஷிஹாப் என்பவரும் ஒரே ஆளுக்குரிய ரெண்டு பேர் தான். ஜுஹ்ரிங்கிறது அவருடைய கோத்திரத்தை சொல்லுது, இப்னு ஷிஹாப் ஷிஹாபுடைய மகன் வாப்பா பேரை சொல்லுது. அப்ப இப்னு ஷிஹாப் என்பவரும் ஜுஹ்ரி என்பவரும் ஒன்னும் வரைக்கிறாங்க. இப்ப இப்னு ஷிஹாப்கிட்ட இருந்து யூனுஸ் கேட்கிறாரு, யூனுஸ்கிட்ட இருந்து இப்னு வஹப் கேட்கிறாரு. இப்னு வஹப் புகாரிக்கு உஸ்தாது, புகாரிக்கு சொல்றாரு. இது ஒரு அறிவிப்பு. அதே இப்னு ஷிஹாப்கிட்ட இருந்து ஜுஹ்ரி ஷுவைப் கேட்கிறாரு. ஷுவைப்கிட்ட இருந்து அபுல் யமான் கேட்கிறாரு. அபுல் யமான் என்பவர் புகாரிக்கு சொல்றாரு. அப்ப புகாரிக்கு ஜுஹ்ரி என்பவர் வழியாக ஜுஹ்ரிக்கு ரெண்டு மாணவர்கள். ஜுஹ்ரியுடைய ஒரு மாணவர் யூனுஸ், ஜுஹ்ரியுடைய இன்னொரு மாணவர், அவர் நிறைய மாணவர் இருப்பாங்க இந்த ஹதீஸ் பிரகாரம். அப்ப ஜுஹ்ரி என்பவருக்கு யூனுஸ் என்று ஒரு மாணவர், ஷுவைப் என்று ஒரு மாணவர். அப்ப இந்த ரெண்டு மாணவர்களும் இந்த செய்தி அறிவிக்கிறாங்க. அந்த மாணவர்கள் இருக்காங்களா ஷுவைப் யாருக்கு அறிவிக்கிறார்னு கேட்டா அபுல் யமானுக்கு அறிவிக்கிறார். இந்த யூனுஸ் யாருக்கு அறிவிக்கிறார்னா இப்னு வஹபுக்கு அறிவிக்கிறார். யூனுஸ் இப்னு வஹபுக்கு அறிவிக்கிறார், அவர் அபுல் யமானுக்கு அறிவிக்கிறார். இந்த ரெண்டு பேருமே புகாரிக்கு உஸ்தாது. அபுல் யமான் என்பவர் புகாரிக்கு சொல்றாரு, இப்னு வஹப் என்பவர் புகாரிக்கு சொல்றாரு. அப்ப இந்த ஹதீஸுக்கு ரெண்டு ரூட் எனக்கு கிடைத்திருக்கிறது. இது வரைக்கும் அதுக்கு பின்வரல ஒரே மாதிரியா போயிட்டு இருக்கும். ஜுஹ்ரிட்ட இருந்து கிடைச்சது ஜுஹ்ரி ஷுவைப் அபுல் யமான், ஜுஹ்ரி யூனுஸ் இப்னு வஹப், இப்படி ரெண்டு ரூட்ல கிடைச்சிருக்குங்கிறார். திருப்பி ஒரு பாருங்க. ஹதஸனா அபுல் யமான், அபுல் யமான் எனக்கு சொன்னார், நமக்கு சொன்னார். காலம் வச்சுக்கணும், அவர் சொல்கிறாரு. அக்பர்னா ஷுவைபுன், ஷுவைபு நமக்கு சொன்னார். யார் வழியாக சொன்னாரு? ஜுஹ்ரி, ஜுஹ்ரி வழியாக சொன்னாரு. சொல்லிட்டு தஹ்வீலுன், தஹ்வீலுன் இன்னொரு வழி இருக்கிறது அர்த்தம் வச்சுக்கணும். தஹ்வீல் அர்த்தம் இது இன்னொரு அர்த்தம் இருக்கிறது.
அதாவது குணாக்க தரைக்கும் ஆக வேற ஒரு தொடரும் இந்த இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கணும். இந்த ஹேக்கு அர்த்தம். கால அபு அப்துல்லா அதுதான் புகாரி நான் சொல்றேன் போடுறாரு. கால அபு அப்துல்லானா புகாரி சொல்லுகிறேன். கால இப்னு வஹப் சொன்னாரு. அவர் தான் புகாரி புஸ்தகத்தை போறாரு. இப்னு வஹப் சொன்னாரு. அக்பரனா யூனுஸ் நமக்கு அறிவித்தார். யார் வழி அறிவித்தாரு? இப்னு ஷிஹாபின் இப்னு ஷிஹாப் வழியாக, அதாவது ஜுஹரி. இப்னு ஷிஹாப் வழியாகனா இவர் தான் ஜுஹரி என்பவர். அப்ப ஜுஹரி வழியாக யூனுஸ் இப்னு வஹப், ஜுஹர் வழியாக ஷுஐப் அபுல் யமான், ரெண்டு வழியில் கிடைத்திருக்கிறது. இப்னு ஷிஹாப் அப்புறம் இருக்கிறாங்கல்ல, அது ரெண்டு ரூட்டு ஒரே மாதிரி தான் வரும். உபைதுல்லா வழியாக அறிவிக்கிறாரு. அப்ப உபைதுல்லா வழியாக என்பது ரெண்டு சனதுக்கு அதே பேரை வச்சுக்கணும். அந்த உபைதுல்லா இப்னு அப்துல்லா இப்னு அபி சௌர் என்பவர் வழியாக அவர் ஜுஹரி அறிவிக்கிறார். அவர் அறிவிக்கிறார்னா அப்துல்லா இப்னு அப்பாஸ் வழியாக அவர் அறிவிக்கிறார். அவர் யார் இப்னு அப்பாஸ் யார் வழியாக அறிவிக்கிறார்னா உமர் வழியாக அறிவிக்கிறாரு. இந்த பின்னாடி வரக்கூடிய சம்பவத்தை அறிவிப்பாளர் உமர் வந்து இப்ப பதில் சொல்றாரு. இப்னு அப்பாஸ் உபைதுல்லா சொல்றாரு, உபைதுல்லா ஜுஹரிக்கு சொல்றாரு. ஜுஹரிட்ட இருந்து ரெண்டா பிரிஞ்சு ரெண்டு ரூட்ல இந்த ஹதீஸ் வந்து புகாரிக்கு கிடைத்திருக்கிறதுனாச்சா. இப்ப அந்த உமர் சொல்ற ஹதீஸ் கால உமர் சொல்றார், நானும் ஒரு ஜாரும் லீ, எனக்கு பக்கத்து வீட்டுக்காரரும். ஜாருன்னு அடுத்த வீட்டுக்காரர். ஜாருங்கிறது அண்டை வீட்டார்னு அர்த்தம். அப்ப நமக்கு அடுத்த வீட்டார் முன்ன பின்ன இருப்பாங்கல்ல, மேல் வீட்டுக்கு வீட்டுல கூட இருக்கலாம். அந்த காலத்துல ரைட் சைட்ல இருப்பாங்க. நானும் ஒரு ஜாரும் லீ, எனது உறவினர் எனது அண்டை வீட்டாரும் இருந்தோம். அன்சாரி, அந்த அண்டை வீட்டுக்காரர் அன்சாரிக்காரர். ஏன்னா இவர் வந்து உமர் வந்து அன்சாரி கிடையாதுன்னா, அவர் மக்கா வந்து ஹிஜ்ரத் பண்ணி வந்தவர் தானே, அதனால அன்சாரின்னு சொல்லிக்கிறாரு. இவர் அன்சாரியா இருந்தா அந்த வார்த்தையை போட மாட்டாரு. இவர் அன்சாரியா இல்லாததுனால என்ன செய்யறாரு, நானும் ஒரு அன்சாரி தோழரும் நாங்கள் இருந்தோம். பனி உமையா பின் ஜெயித், பனு உமையா பின் ஜெயித் என்ற கோத்திரத்தில் இருந்தோம். அந்த கவிழா அவங்களுடைய ஏரியாவில் அவங்க தெருவில் நாங்கள் இருந்தோம். நானும் அன்சாரி குலத்தை சேர்ந்த அன்சாரி கோத்திரத்தை சேர்ந்த ஒரு அண்டை வீட்டுக்காரரும் ரெண்டு பேரும் பனி உமையா பின் ஜெயித், பனு உமையா பின் ஜெயித் என்பவருடைய பகுதியில நாங்க இருந்தோம். மின் அவாரி மதீனத்தி, மதீனாவுடைய மேட்டுப்பாங்கான பகுதி. மதீனா வந்து பள்ளமா இருக்கிற பகுதி. மதீனாவை தாண்டிட்டீங்கன்னா மலைமலையா இருக்குல்ல, உயரமான பகுதி. உயரமான பகுதியிலும் ஊர்கள் கொடைக்கானல் ஊட்டினா இருக்குல்ல, அந்த மாதிரி மதீனாவுக்கு சுத்தி கொஞ்சம் உயரமான பகுதிகள் கொஞ்சம் இருந்தது. அது அவாரி மதீனத்தி, மதீனாவுடைய மேட்டுப்பாங்கான பகுதியில பனு உமையா என்பவருடைய பகுதியில நானும் எனது அண்டை வீட்டாரான அன்சாரி தோழரும் இருந்தோம். நத்தனாவபு, நாங்கள் முறை வைத்துக் கொள்வோம். நத்தனாவபுனா முறை வைக்கிற ஆள் பொண்ணுங்கிற அடிப்படையில். நத்தனாவபு நுசூல, மேலிருந்து இறங்கி வருதல். நுசூல்னா இறங்குதல். இறங்கி வருவதற்கு நாங்கள் முறை வைத்துக் கொண்டோம். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹிடத்துல இறங்கி மேற்பகுதியில சந்தேகமாக இருக்கு. அங்கிருந்து மதீனாவுக்கு வருவதா இருந்தா வந்து என்ன செய்வாங்கன்னா முறை வச்சுக்கிறோம். இன்னைக்கு நீ போ, நாளைக்கு நான் போறேன் அப்படி. அப்ப நத்தனாவும் நுசூல இந்த விஷயத்துல இருந்து உள்ளதை நம்ம நாளைக்கு பார்ப்போம். இந்த இவருடைய தொடர்ச்சி என்ன செய்வோம், ஹதீஸ் பெருசா இருக்கிறதுனால இந்த தொடர்ச்சியை வந்து நாளைக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.